68 சொல்லியிருக்காங்க. மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் இல்லை, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான். 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. 2வது, நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட நீ 2 மொழியில சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா நம்மளே அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. காமன் சிலபஸ், பொதுவான பாடத்திட்டம் என்றா அப்பதான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் 2 மொழிக் கொள்கை, இரட்டை மொழிக் கொள்கையை வைத்திருக்கிறோம். நான் தேர்தலுக்கு நிற்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் 3 வாக்குறுதி தான் கொடுத்தேன். நான் முதல் தடவை 2016 தேர்தல் நிற்கும் போது இது எப்படி செய்யணுன்றது 100, 115, 120 ஆண்டுகளுக்கு பிறகு புது திட்டத்தை முழுமையாக வகுத்து இதுவரைக்கும் செய்யாத பணியை செய்திருக்கிறோம். இல்லை, மாஸ்டர் பிளான்ன்றது வேறங்க. மாஸ்டர் பிளான்ன்றது ஒவ்வொரு 6 மாதமும் நீங்கள் உங்களோட தொகுதி மக்களுக்காக அழைக்கப்படுறீங்க. இப்போ இந்த முகாமும் நடத்திருக்கீங்க. இந்த மலையிலையும் மக்கள் வந்திருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கத்தோடைய ஒரு புறம் நம்ம திட்டம் வகுக்கிறோம், நம்ம நிதி ஒதுக்குறோம், நம்ம எல்லா வகையிலும் எந்த கொள்கையில் திராவிட இயக்கத்தில் நம்ம சமூக நீதி, எல்லோருக்கும் வாய்ப்பு, எல்லோருக்கும் கல்வின்ற அடிப்படையில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டாப் டவுன், அதாவது சட்டம் திட்டம் நிதி ஒதுக்கி அங்கேருந்து மக்களுக்கு போய் அடையும்னு ஒரு புறம் முயற்சி செய்யும் போதே, இன்னொரு புறம் ஒவ்வொரு தனிநபரிடமும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையோ, தனிப்பட்ட குறையோ, தனிப்பட்ட தேவையோ இருக்கா என்று கண்டறிந்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டு. ஏன் சொல்கிறேன்னா, உதாரணம், பட்டா கேட்கும்போது அது நீர்நிலை புறம்போக்கில் இருந்தால் பட்டா வழங்கக்கூடாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கு. அது இன்றைக்கி நிலைப்பாட்டில் உள்ளது. ஆனால் அது இல்லைன்னா எப்படி கொடுக்கணும்னு பார்த்து இதே மாண்பு முதலமைச்சருடைய அரசாங்கம் எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் கிட்டத்தட்ட 1,00,000 பேருடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சரவை கூட்டத்திலேயே வச்சு கொள்கை முடிவாக இதெல்லாம் வழங்கலாம் அப்படின்ற முடிவெடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் பாட்டம் அப், அதாவது கீழேருந்து கொண்டு போய் மேலே போய் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு மேலேருந்து திட்டம் கொண்டாந்து கீழே மக்கள் சேர்க்குறோமோ, மக்கள்கிட்டேருந்து வந்த பொது கோரிக்கை எடுத்து மேலே வரைக்கும் போய் சட்டத்தை திருத்துறோம், இல்லை புது திட்டத்தை வகுக்கிறோம். ஆனால் தனிநபர்கள் ஒருத்தருக்கு எனக்கு போன மாதம் ஏதோ ஒரு விபத்தில் எனக்கு மாற்றுத்திறனாளி ஆகிவிட்டேன், அதற்காக எனக்கு உதவி தேவை அப்படின்றது உறுதியாக இத்தகைய முகாம்களிலோ இல்லை தனிநபருடைய உறவினால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், நான் அது அமைச்சராக சொல்ல, சட்டமன்ற உறுப்பினராக சொல்கிறேன், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பல வகையில் மக்களோடு இணைந்து மக்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட தேவைகளை, கோரிக்கைகளை கண்டறிந்து அதற்கு தீர்ப்பு காணும் வகையில், அந்த குறையை நீக்கும் வகையில் பணி செய்வது அனைவருடைய கடமை. அது நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதே நீங்கள் சொல்கிறது போல் பல முயற்சிகள் எடுத்தோம். ஒரு ஏரியாவில் ஒரு புகார் பெட்டி, அது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர், அது இல்லாமல் கால் சென்டர், ஏன்னா யாருக்கு இணையதளத்தில் ஆக்சஸ் இல்லையோ அவங்க புகார் பெட்டிலையோ ஃபோன்லேயோ சொல்கிறதுக்கு. அதே மாதிரி பல வகையில் தனிநபர் அடையாளம், எதனா கோரிக்கை இருக்குது, குறை இருக்குதுன்னு அடையாளம் செய்கிறது. அதே மாதிரி பல முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். கொரோனா காலத்தில் பலருக்கு உதவி செஞ்சோம். பள்ளி மாணவர்களுக்கு நோட்புக்லேருந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்தோம். அதே போல் சில பேருக்கு கம்ப்யூட்டர், ஃபோனெல்லாம், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிமோட் லேர்னிங், நம்ம கிளாஸ் எல்லாம் இல்லாத நேரத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தோம், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி இப்போது இந்த 16வது சட்டமன்றம் ஆரம்பித்த பிறகு பல இடங்களில் மாற்றுத்திறனாளி முகாம் நடத்தி பலருக்கு ஹியரிங் எய்டு, ஸ்பெஷல் ஃபோனு, ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ், அதாவது புது லெக்ஸு, ஹேண்ட்ஸு, அது இல்லாமல் 4 சக்கர வண்டி, 3 சக்கர வண்டி, இந்த மாதிரிலாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். எனவே அப்பப்போ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பணியை இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆணையர் அவர்கள், மாநகராட்சி ஆணையர் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இந்த நேரத்தில் பொதுவாக மக்களிடம் ஏதோ ஒரு இடத்தில் திரளாக கூட்டி நம்ம அவங்களுக்கு இருக்கிற கோரிக்கையெல்லாம் இணைத்து பார்க்கும்போது
ஏதோ ஒரு பேட்டர்ன், ஒரு ஒரு பெரிய ஒரு புது தேவை கண்டறிந்தால் இன்னும் சில நாட்களில் மானிய கோரிக்கைகள் மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த கோரிக்கைகளை அந்த துறை மாண்பு அமைச்சரிடமும் செயலரிடமும் கொண்டு போய் சேர்த்து டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, டைரக்டர் ஆஃப் மியூனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகளிடம் சேர்த்து அந்த மானிய கோரிக்கையில் இடம்பெறும் வகையில் இதை செய்யலாமா என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தோடு இதை நடத்தலாம் என்றார்கள். அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் மழை வந்துருச்சுன்றதுனால கொஞ்சம் தயங்கலாக இருக்குது. ஆனாலும் நாங்களே ஏற்பாடு செஞ்சுருக்கோம் பலரை இங்கே அழைத்து வருவதற்கு உதவி செய்யும் வகையில். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன நம்பராக இருக்குது இது வரைக்கும் 100 எத்தனை மனு, எத்தனை 100 எத்தனை மனு, 100க்கு மேல் தனிநபர் மனுக்கள் இது வரைக்கும் நம்பர் ஆயிருக்கு. மாநகராட்சி சார்பாக ஆணையர் வந்து அனைத்து துறை அதிகாரிகளையும் கொண்டாந்துருக்கிறார்கள். அதே போல் இ சேவை மையம், என்னுடைய துறையில் செயல்படும் இ சேவை மையம் உடைய ஒரு இங்கே ஒரு டெஸ்க் வச்சு அந்த இ சேவை மூலமாக என்ன பண்ண முடியுன்றதை லிஸ்ட் எடுத்து இதே மாதிரி எத்தனையோ வகையில் நம்ம முயற்சி செய்கிறோம். ஏன்னா இது அதாவது யாருக்கு தேவை இருக்குன்றத தனிநபரை கண்டுபிடித்து செய்கிறது என்றது இருக்கிறதுலையே கடினமானது. இணைத்து மேலே கொண்டு போகிறது பாட்டம் அப், மேலேருந்து திட்டமிட்டு கொண்டாந்துறது டாப் டவுன். ஆனால் இது ஒன் டு ஒன் செய்கிறது தான் இருக்கிறதுலையே கடினமான ஒரு தகவல் தேடும் முயற்சி. யாருக்கு என்ன தேவை இருக்குது, எங்கே இருக்காங்க, என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு அதை பல முயற்சிகளால் அதை செய்ய தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இன்னும் செய்யறதுக்கு வழி தேடிட்டுருக்கோம். அத்தகைய முயற்சியில் இது ஒரு நிகழ்வு. சார், மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழக எம்பிக்களை தொடர்ந்து அவங்க தான் பேசுகிறாங்க. மும்மொழி கொள்கை தொடர்ந்து எப்படி போய்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு கருத்து, இதெல்லாம் நான் ஏற்கனவே முதலமைச்சர் நிறைய தடவை பேசியிருக்கேன். நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். மும்மொழி கொள்கைன்றது முதலில் 1968 நல்லா புரிஞ்சு 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை, முதல் NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் NEP அமல்படுத்தப்பட்டது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை பார்த்தா 68னா எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் பக்கத்தில் ஆக போகுது. 56 வருஷம் 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷத்தில் மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை, இல்லை முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை, அளவில்லாத ஆசிரியர்களும் இல்லை, அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை. ஆனால் இருக்கிற ரீசோர்ஸஸ், இருக்கிற கட்டடங்கள், ஆசிரியர்கள், நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்றது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும், ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும். இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களைப் போல் 2 மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக நான் தமிழ்நாடு மாத்திரம் பேசுகிறேன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன், சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு. தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேறு எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு. அப்போது 68லேயும் சொல்லிட்டு இருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் இல்லை, பேரறிஞர் அண்ணா இங்கிலீஷ் சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்குறேன், எங்கேயாவது 2 மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன், யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள், 68லேருந்து கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. இப்போ 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல், நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல், ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம், சட்டமைப்புக்கு விரோதம்.
இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்? இது அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டம்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. இரண்டாவது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? 3வது கேள்வி, இத்தகைய சூழ்நிலையில் நிறையா மாநிலங்களில் அவங்களுக்கு 1 மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ 2 மொழியில் சிறப்பாக செஞ்சிட்ருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்கள், அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியாக பண்ணாமல், எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாமல், முழுசாக ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்ஸஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்கிற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க பேசுகிறாங்க? சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதியில பல இடங்கள்ல வந்து இந்த பாதாள சாக்கடைகள் முழுமையா சீரமைக்காம இருக்காங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் கட்டி அனௌன்ஸ் பண்ணி எழுத்தாப்புலயே அந்த இதெல்லாம் சைட்ல இருக்க அந்த கால்வாய் எல்லாம் உடஞ்சிருக்கு, உள்ள கம்பி வெளியே நீட்டிட்டு இருக்கு. அதை சீரமைக்கிறதுக்கு என்ன மாதிரி பணிகள் நடந்துட்டு இருக்கு? நம்ம சட்டமன்றத்துல எது சம்பந்தமா வந்து நம்ம சட்டமன்றத்துல நிதி கோரிக்கையில சொல்ல இருக்கு. ரெண்டு வெவ்வேறு இஷ்யூ. முதல் இஷ்யூ வந்து 1908ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலேயர் இங்கே முதல்ல குடிதண்ணியும் சாக்கடையும் மழைநீர் வடிகால் திட்டம் போட்ட பிறகு முழுமையாக இங்கிலீஷில் சொல்லுவோம் காம்ப்ரிஹென்சிவ் திட்டம் இங்கே இதுவரைக்கும் செய்யவில்லை. எனவே நான் தேர்தலுக்கு நிற்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறோம், நான் 3 வாக்குறுதி தான் கொடுத்தேன். நான் முதல் தடவை 2016 தேர்தல் நிற்கும்போது கழகத்தோடைய வாக்குறுதியை தவிர நான் ஒரு வாக்குறுதி கூட தனிப்பட்ட நபராக கொடுக்கல. 2வது தேர்தலில் 3 வாக்குறுதி கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? ஏற்கனவே அம்ருத் என்ற திட்டத்தில் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் பல ஆண்டுகள் நீடித்து வருவதை எப்படியாவது இந்த ஆட்சி காலத்தில் முடித்து வைக்கிறோம். 2வது, ஏற்கனவே 12 ஆண்டுகளாக முயற்சி செய்து முடியாத பாதாள சாக்கடை திட்டத்தை எப்படியாவது முடித்து வைக்கிறோம். 3வது, ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு மேல் லேட்டாக செய்யாத இந்த குடமுழுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சீரமைப்பும் திருப்பணியும் குடமுழுக்கும் செய்து முடிக்கிறோம் என்று சொன்னோம். முதல் வாக்குறுதி கிட்டத்தட்ட நிறைவேற சூழ்நிலை இருக்குது. அதுவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் எப்படியாவது இந்த 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்க்குறோம். 3வது, ஏற்கனவே வீரவசந்தராயர் மண்டபம் எரிஞ்சு 2017 நானே அப்போ பல கேள்வி கேட்டேன். அதெல்லாம் சரி, அந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணாத சூழ்நிலை. இப்போ அவசரமாக எத்தனையோ முயற்சி எடுத்து கடைசியாக கல்லை கண்டுபிடிச்சி பியூரோ ஆஃப் மைன்ஸ்லேருந்து ஆளை கொண்டாட வச்சு ஐஐடியில் ஆய்வு செஞ்சு இப்போ இறுதியாக இவ்வளோ முயற்சி எடுத்த பிறகு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வராத ரேட்டில் ஸ்பீடில் இன்றைக்கி கல் தூண்கள் வீரவசந்தராய மண்டபத்துக்கு ஸ்பீடாக கொண்டாந்து இப்போ இதை கட்டி எப்படியாவது இந்த அடுத்த சில மாதங்களில் வீரவசந்தராயர் மண்டபத்தை முழுசாக கட்டி, ஏன்னா அது கட்டாமல் திருப்பணி செய்ய முடியாது, எரிஞ்சு போன கட்டத்தை சீர் செய்யாமல் செய்ய முடியாது, எப்படியாவது செய்யலாம்னு முயற்சி செஞ்சுட்ருக்கோம். என் அருமையானன் அறநிலைத்துறை அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பல முறை நானும் வந்து கூட்டு ஆய்வு செய்வோம் என்று கூறி 2 முறை வேறு காரணங்களுக்காக அந்த பயணம் கேன்சல் ஆகி இப்போ அடுத்த சில நாட்களில் வந்து அதற்கு திட்டமிட்டு எப்படியாவது இதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செஞ்சுட்ருக்கோம். இப்போ பாதாள சாக்கடையும் மழைநீர் வடிகாலும் தான் இருக்கிறதுலே முக்கியம். பல இடங்களில் பாதாள சாக்கடையும் மழைநீர் வடிகாலும் தனித்தனியாக செயல்படாமல் ஒரே இணைப்பில் செயல்படுது. இது மதுரையில் மாத்திரம் இல்லை, நாடு பூரா சொல்கிறேன், தமிழ்நாடு பூரா சொல்கிறேன். இது மிகவும் தவறு. ஏன்னா பாதாள சாக்கடை வந்து அன்ட்ரீட்டட் வாட்டர். இதை வந்து எஸ்டிபி மூலமாக கொண்டு போய் ஃபில்டர் பண்ணி வேஸ்ட்டை எடுத்து ரீட்ரீட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணாதான் எதிர்காலம் நம்ம மழைநீர் குறை மாநிலம்,
அது வந்து இது வரலாற்றில் இருக்கிறது. நிறையா நீர்நிலை, கம்மாய், அணை, ஊத்து, ஏரி, குளம் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நம்மளுடைய நீர் தேங்கல், அதாவது வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்மளுக்கு குறைஞ்சி போச்சு. ஸோ வி ஹாவ் டு டேக் அ ப்ரொஃபவுண்ட்லி டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச். இது சாக்கடை பொறுத்த வரைக்கும். மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் சாக்கடையில் சேராமல் இருந்தால் இது நல்ல தண்ணி. இந்த நல்ல தண்ணியை கால்வாய் மூலமாக கொண்டு போய் ஆற்றுல சேர்த்து ஆக்சுவலாக கிரவுண்ட் வாட்டர் ரெப்ளனிஷ்மெண்ட்டுக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். அதனால் இது கலப்பதில் நல்ல தண்ணியை கொண்டு போய் கெட்ட தண்ணியில் ஊற்றுனதுனால நம்மளுக்கு தவறு வருது. எனவே இதை பிரிக்கணுன்றது அடிப்படை முயற்சி. எனவே நான் நிதியமைச்சராக இருக்கும்போதே இந்த திட்டத்தை வகுத்து 2 தனித்தனி ஆய்வுகள், பல கோடி ரூபாய்க்கு தனித்தனி ஆய்வுகள், பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக சீரமைக்கணும் என்றால் இதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும். அதே போல் தனிப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் அனைத்து கால்வாய்களும் சேர்ந்து, ஆங்கிலேயர் காலத்தில் இந்த வாய்க்காலாம் வச்சுட்டு போனாங்க கரெக்டாக, கிருதுமால், அனுப்பானடி, இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி மழை நீரை மாத்திரம் தனியாக கொண்டு வந்து ஆற்றுல விடுறது, அது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி சாக்கடையை தனியாக பண்ணுறதுன்றதுக்கு 2 பெரிய நிறுவனங்கள், ஒன்று டாட்டான்னு நினைக்கிறேன், இன்னொன்று ஏன்னா என் துறை இல்லை, நானும் நிதியிலேருந்து மாறிட்டேன். ஆனால் அந்த அறிக்கையை நானும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைவேறிச்சு 2 அறிக்கையும். டிபிஆர், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி செய்யணும் என்றது ஒன்றும் பல 100 கோடி, ஒன்று நினைக்கிறேன் 1200 கோடியோ ஒன்று அதோட கொஞ்சம் ஜாஸ்தி. இது எப்படி செய்யணுன்றது 100, 115, 120 ஆண்டுகளுக்கு பிறகு புது திட்டத்தை முழுமையாக வகுத்து இதுவரைக்கும் செய்யாத பணியை செய்திருக்கிறோம். இதில் என்ன இப்போ தற்காலிகமாக பிரச்சனை என்னன்னா, 2-3 இடத்துல வெவ்வேறு பணி நடந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்று, ஏற்கனவே இந்த தண்ணிக்காக, இந்த 3வது கூட்டு குடிநீருக்காக எல்லா இடத்துலையும் தனி வீடு கனெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக ரோடெல்லாம் தோண்டியிருக்காங்க. இதெல்லாம் சீர் செய்யாமல் இருக்காங்க. அது தவறு தான். எனவே இந்த ஆண்டு அந்த கூட்டு குடிநீர் திட்டம் முடிந்தவுடன் நாங்கள் இந்த 5 வருஷம் ஆட்சி முடியறதுக்குள் இந்த ரோடெல்லாம் சீர் செய்வதற்கு தனி நிதி ஒதுக்கீடு கேட்டு மாண்பு அமைச்சர் அதை ஏற்பாடு செய்து இன்றைக்கி ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார். இன்னும் தகவல் வரும். அதனால் அடுத்த 3-4 மாதத்துக்குள்ளே இந்த 3வது கூட்டு குடிநீர் திட்டமும் எல்லா வீடு இணைப்பும் முடித்தால்தான் அதுக்கப்புறம் ரோடு போட முடியும். இல்லைன்னு ரோடு போட்டால் திருப்பி தோண்டுவாங்க. இது சீக்வன்சிங் ப்ராப்ளம். இது என்னுடைய விருப்பம் இல்லை, அப்படி நடந்துருச்சு. இது ஒரு புறம். ஆனால் அடிப்படை சாக்கடை திட்டமும் அடிப்படை மழைநீர் வடிகால் திட்டமும் இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து அதற்கு ஏற்ப எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு நிதி ஒதுக்க முடியும் என்றதை பார்த்து, இது உறுதியாக ஒரு ஆண்டில் முடியாது. ஏன்னா அவ்வளோ நிதி அரசாங்கம் ஒரு மாநகரத்துக்கு ஒரே வருஷத்தில் கொடுக்க முடியாது. அதனால் அதை எப்படின்னு பார்த்து இந்த தனித்தனி திட்டங்கள் எவ்வளவோ ஆய்வு செஞ்சிச்சு. அறிக்கை இவ்வளோ பெருசு இருக்குது. நான் பல முறை அந்த அறிக்கையை பார்த்துருக்கேன். இன்னும் அஃபிஷியலாக முடியலையே தவிர நானே அந்த ஆய்வாளர்கள், அந்த ஆலோசகர்களிடம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, எவ்வளோ தண்ணி வருது, எங்கே போகணும், என்ன பண்ணுறது பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் அடுத்த 1 மாதம் 2 மாதத்துக்குள் 2 அறிக்கையும் நிறைவேற்றப்பட்டு டிபிஆராக அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு உறுதியாக இந்த ஆண்டே கொஞ்சம் நிதியாவது ஒதுக்கி அதோட முதல் கட்டமாவது வேலையை ஆரம்பித்து அது கொண்டு போகணும். இன்னொரு பணி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறது, மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லா மின் கம்பிகளையும் எல்லா வயரையும் மேலேருந்து எடுத்து கீழே போடணுன்றதுக்காக தான் சைடில் தோண்டிருக்கோம். அதாவது டக்டிங் பண்ணி எலக்ட்ரிக்கல் வயர்ஸோ, டெலிஃபோன் வயர்ஸோ, கேபிள் டிவி வயர்ஸோ, இன்டர்நெட் வயர்ஸோ மேலே போகக்கூடாது, கீழே போகணுன்றதுக்காக அந்த கான்ட்ராக்டை என் முயற்சியினால் அன்றைக்கு இருந்த மாண்பு அமைச்சர், இன்றைக்கும் இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர், அவர் தான் நிதி ஒதுக்கி அந்த திட்டத்துக்கு முழு ஒர்க் ஆர்டர் போட்டு இது 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த டெண்டர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த டெண்டர் ஒப்பந்தக்காரர் என்ன சொல்கிறாரு, அங்கங்கே தோண்டினால் தண்ணி நிற்கிற இடத்துல நாங்கள் வயரை போட முடியாது, கேபிளை இழுக்க முடியாது என்று. அதனால் போன அக்டோபர்லேருந்து நானே மாதம் ஒரு முன்னேற்ற அறிக்கையை கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே போன வருஷமே முடிய வேண்டிய பணி முடியாத சூழ்நிலையில், ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, தண்ணி தேங்கிறது கார்ப்பரேஷனுடைய பிரச்சனை, கார்ப்பரேஷன் அந்த தண்ணியை அகற்றையில் நாங்கள் பைப்பை போட முடியாது, நாங்கள் டக்டை போட முடியாது, வயரை போட முடியாது, ஏன்னா மின் கம்பி வெடிச்சிரும், ஷாக் வந்துடும்.
நியாயமான பாயிண்ட். ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, எத்தனை இடத்துல தோண்டி வச்சுருக்காங்கன்னு கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க. அதனால் கார்ப்பரேஷன் ஆணையர், மரியாதைக்குரிய ஆணையர், இதுக்கு முன்னால் இருந்த ஆணையர் தினேஷ் அவர்களை வைத்தும் இன்றைக்கு இருக்கிற ஆணையர் திருமதி சித்ரா விஜயன் அவர்களை வைத்தும் இந்த பணியை வேகப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணும் என்ற முயற்சிகள்லாம் எடுத்து இந்த டக்டிங்கை முடித்தவுடன், அதாவது இந்த எல்லா கம்பியும் கீழே முடித்தவுடன் வெகு சீக்கிரம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மூடிடுவோம். அது தனிப்பணி, அது சாக்கடைக்கு சம்மந்தம் இல்லை, வயரிங்காக தோண்டியிருக்கும். சார் அதான் நீ சொன்ன மாஸ்டர் பிளான் அதானே சார்? மாஸ்டர் மதுரைக்கான மாஸ்டர் பிளான் வரப்போகுது. அதுக்கப்புறம் மதுரையோட இல்லை, மாஸ்டர் பிளான்ன்றது வேறங்க. மாஸ்டர் பிளான்ன்றது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். அதாவது எங்கே விவசாயம் இருக்கணும், எங்கே தொழில்துறை இருக்கணும், எங்கே மக்கள் தொகை இருக்கணும், எங்கே ரோடு வரணும், எங்கே என்ன சொல்கிறது தண்ணி பைப் போகணும். இது வந்து அர்பன் பிளானிங், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோடையது மாஸ்டர் பிளான். நான் சொல்கிறது வெறும் பாதாள சாக்கடையும் 100% இன்னும் 20 வருஷத்துக்கு மக்கள் தொகை அதிகரித்தாலும் எங்கெங்கே வரப்போகுது, என்னென்ன பாதிப்பு வரும், நாளைக்கு மெட்ரோ வரப்போகுது, அதுவும் எந்த தடையும் இல்லாத வகையில், ஏன்னா மெட்ரோடைய டிபிஆர் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் எப்படி பாதாள சாக்கடை, தனிப்பட்ட பாதாள சாக்கடை, தனிப்பட்ட மழைநீர் வடிகால், இது வெவ்வேறு. இது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு சம்மந்தம் இல்லை. இது டிபிஆர் ஃபார் திஸ் பர்பஸ். இந்த காரணத்துக்காக, இந்த தேவைக்காக உருவாக்கப்பட்ட 2 திட்டம். சார் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ முப்பள்ளி கொள்கை ஏற்றுக்கிட்டா மட்டும் தான் நிதி தர முடியும்னு அவங்க சொல்கிறாங்க சார். ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன சார் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க என்னமா சொன்னால் சொல்லட்டுங்க. நான் ஏங்க கேள்வி கேட்குறவங்க ஏற்கனவே சொன்ன பதில் அடிப்படையில் கேள்வி கேட்கணும். நான் தான் சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட மும்மொழி கொள்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாதவர்கள் ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை மாற்றுன்றாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இந்தியன்றதில் 2வது 3வது கேள்வி. முதல் கேள்வி, ஏன் நான் மும்மொழி கொள்கைக்கு போகணும்? எந்த வகையில் பார்த்தாலும் நியாயம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு மொழி, உங்களுக்கு இந்தியே சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது, அதற்காக நாங்கள்லாம் 3வது மொழி கற்றுக்கணுன்னா கூட நியாயம் இல்லை. இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல குழந்தைங்க, நான் திருப்பி சொல்கிறேங்க, அடிப்படையிலேருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து. இது வந்து ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு, கட்டாய கல்வி, எல்லாரும் படிக்கணுன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் நடத்தும் போது சில பேர் 2 மொழி, சில பேர் 3 மொழின்னு என்னால் சிஸ்டமும் உருவாக்க முடியாது. உடனே நானும் பிரிவாக்குறேன். அதனால் இளைய வயதுகளில் அனைவருக்கும் சமமான எல்லா ஒரே கல்வி, அறிவியல் இவ்வளோ, கணக்கு இவ்வளோ, மொழி இவ்வளோ, பாக்கி சப்ஜெக்ட் இவ்வளோ, எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டியன்றது அடிப்படை தத்துவம். இட் இஸ் அ philosophy ஆஃப் எஜுகேஷன். இந்த சூழ்நிலையில் சிலர் கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க, சில ஏழை குடும்பத்துலேருந்து வருவாங்க, சிலர் பொருளாதாரம் முன்தங்கியிருப்பாங்க, சில பேர் நகரத்துலேருந்து வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வாட் இஸ் த காமன் சிலபஸ், பொதுவான பாடத்திட்டம் என்ன, அப்போ தான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் 2 மொழிக் கொள்கை, இரட்டை மொழிக் கொள்கையை வைத்திருக்கிறோம். இது எல்லா கட்சியும் சொல்கிறேன், அதிமுகவும் இதே மாதிரி தான் வச்சுருக்கு. ஏன் அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியும் இது வரைக்கும் யாரும் இது எதிர்க்கலை. தமிழ்நாடுன்னு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி மும்மொழிக் கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி? அப்போனா எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க, எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க, இது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யார்? சுந்தர் பிச்சை சொல்கிறார் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுகிறீங்க? அதனால் திருப்பி மும்மொழின்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் இதே பேசிகிட்டு இருந்தால் நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுகிறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார். எனக்கு 10% கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மகிட்ட நீ செய்கிறது பத்தாது, இதோட சிறப்பாக செய்யணும், உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க அறிவு வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க தகவல் வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது, இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல. எங்கள்கிட்ட 2 மொழி பத்தாது 3ன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா?
ஏங்க திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க மும்மொழின்னு. சரி, இப்போ சித்திரை ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்கு. நம்ம கோவில் யானையோட கண்டிஷன் நான் முகாமுக்கு வந்தேன்.